நம்பிக்கை வேணும்னு நினைப்பேன். யாரை நம்புறது? நம்மள நம்பணும். எங்கே சிக்கலாயிரும்னா, நம்ம வெளியில யார வேணா சந்தேகப்படுவோம். அது பிரச்சனை கிடையாது. ஆனா வெளியில வந்த உடனே முதல்ல போணும்னு நினைச்சது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தான். நெறைய பேர் என்ட்ட கேட்பாங்க. நீங்க பகுத்தறிவு பேசுறீங்க, முற்போக்கா இருக்கீங்க. அப்புறம் கோயிலுக்கு போய் சாமிலாம் கும்பிடுறீங்களே, அதெல்லாம் என்ன கதை? அப்படின்னு கேட்பாங்க. நான் ரொம்ப ஆழமா நம்புறது என்னன்னா, எப்பயும் நேர்மறையா இருக்கணும்னு நெனைப்பேன். அதே போல ஒரு நம்பிக்கை வேணும்னு நெனைப்பேன். யாரை நம்புறது? நம்மள நம்பணும். எங்கே சிக்கலாயிரும்னா, நம்ம வெளியில யார வேணா சந்தேகப்படுவோம். அது பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம நெறைய இடத்துல சந்தேகப்படுவோம்ல. அது ரொம்ப பெரிய சிக்கல குடுத்துரும். அதனால நமக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு வச்சுக்கிறது. அது இயற்கையோ, பிரபஞ்சமோ, அம்மா, அப்பாவோ, இல்ல ஏதோ ஒரு கடவுளின் பெயரால ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கையோ. அது இருக்கும்போது நம்ம இன்னும் ஊக்கமா இருக்க முடியும். ஒரு விஷயத்த ஆழமா நம்ப முடியும். நம்புறதால இன்னும் வேகமாவும், இன்னும் கடினமாவும் உழைக்க முடியும்னு நான் நம்புவேன். அதனால எல்லாருமே ஏதோ ஒரு நம்பிக்கைய வச்சுக்கோங்க. அது மறுபடியும் சொல்றேன். அது இயற்கையா இருக்கலாம், பிரபஞ்சமா இருக்கலாம், அம்மா, அப்பாவா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கடவுளா இருக்கலாம். இதுல மதம், மத்த எதுவுமே கணக்கு கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான். என்னன்னா, நம்ம ஆழமா நம்பணும். இல்லங்க, இந்த புற விஷயங்கள் எதுவுமே இல்லாம என்னால நம்ப முடியும் அப்படின்னா, உங்கள மாரி வலிமையான ஆள் யாரும் கிடையாதுங்கிறது 100% உண்ம. நம்புவோம். எல்லாரும் வெற்றி பெறுவோம். அப்புறம் அன்பு குடுத்துக்கிட்டே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா, ஒவ்வொரு நாளும் உங்க அன்புல நான் அப்படியே திகைச்சு போய்க்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி.